அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பாத்தீங்கன்னா ரேணுகாவை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீ ரேணுகா தானே அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு விஜய் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரேணுகா பாத்தீங்கன்னா மனநிலை சரியில்லாதனால நான் டீ பண்ணு தானே கேட்கறேன், உன்னால அது வாங்கி கொடுக்க முடியாதா, காசு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய அடிச்சிடுறாங்க. விஜய்க்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏன்னா அந்த விஷயத்துல இருந்து அவரால் மீண்டு வெளியில வரவே முடியல. இதுக்கப்புறம் ரேணுகா பார்த்துட்டு நீ வாங்கி கொடுக்கல என்ன, நான் யார்ட்டையாவது போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே கெஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு டீ வாங்கி கொடு, பன்னு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே பாவமா இருக்குதுங்க. ஸோ நம்ம டைரக்டர் சார் ரேணுகாவை இப்ப சீரியலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னா ஸோ விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பெரிய இடைவெளி வரப்போதா, இல்ல ரேணுகா மனநிலை சரியில்லாதனால நம்ம மல்லி ரேணுகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு தன்னோட இன்னொரு குழந்தை மாதிரி பாத்துக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க. இப்ப விஜய் பார்த்தீங்கன்னா அவரோட மனசுல இருக்கிற விஷயத்த மல்லிகிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு மல்லி, நர்மதா, வெண்பா 3 பேர் இருக்காங்க. நர்மதா ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. சோ இருந்தாலும் விஜய் மல்லி 2 பேரும் பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாம நர்மதாவை மன்னிச்சிடுறாங்க. அப்போதைக்கு விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேணுகாவை பார்த்தேன், மனநிலை சரியில்லாதவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி கிட்ட ரொம்ப அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. சோ மல்லி சரிங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை நர்மதா கிட்ட விட்டுட்டு ரேணுகாவை தேடுறதுக்காக போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டுபிடிக்க போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.